நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருத்த பணக்காரர், கொழுத்த பணக்காரர், அவர் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒருத்தர்னு வச்சுங்க. அவருக்கு தலகால் புரியாத மகிழ்ச்சி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவர் பைத்தியக்காரத்தனமா மகிழ்ச்சி வரணும். நான் வேணும்னு சொல்றேன். இப்போ ரொம்ப நியாயமான மகிழ்ச்சியெல்லாம் இல்லை. அவருக்கு கேள்வி கேட்கவே ஆள் இல்லை, ஊரே அவருடைய சொத்து, அவருக்கு தலகால் புரியாத மகிழ்ச்சி. என்னத்தை வேணா யாருக்கு வேணா கொடுப்பறோம் இல்லையோ, கேள்வி அவரை நம்ம யாரும் கேட்க முடியாது. ஒரு ஆழ்வாருங்கிற ஒரு பக்தரிடத்தில், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்திடத்தே பெருமாளுக்கு ஏற்பட்ட ஆசை, ஒரு பிரகலாதனிடத்துல நரசிம்மனுக்கு ஏற்பட்ட ஆசை, ஒரு சின்ன பிள்ளை துருவனிடத்துல பெருமானுக்கு ஏற்பட்ட ஆசை. அந்த ஒருத்தர் எனக்காக இருக்கிறார்னு அந்த பகவானுக்கு தெரிஞ்சு போச்சுன்னால் இவன் நிஜமான சனாதன தர்மி. ஞானத்திலையும் அப்படித்தான் இருந்தார், அனுஷ்டானத்தில் இருக்கிறார்னால் அவரை சுத்தி 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 இருக்கிற மொத்த பேருக்கு நல்லது பண்ணிவிடுறார். கண்டாகர்ணன் பிசாச்சம், அதாவது அவர் போய் பிணத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு படையெல்லாம் கொடுத்தார். கண்ணனுக்கு பிணத்தை, இது நல்ல பிராமண பிணம், இதை உனக்கு கொடுக்குறேன், இதை எடுத்து எனக்கு முக்தி கொடுன்னார். நேத்தி வரைக்கும் அவ்வளவு மோசமானவனா இருந்தான். கண்ணன் இடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். அந்த சமயம் பார்த்து அந்த மோசமானவனுடைய தம்பி அவன் அந்த பக்கமா வரான். நீ யாருன்னு கேட்டார் கண்ணன். நான் அவருடைய தம்பின். அவர் தம்பி தானே? ஒரு தம்பி தானான்னார். ஆமா என் தம்பின்னு. அவன் அப்ப நீயும் மோட்சத்துக்கு போனுட்டார். அவன் யாரு என்ன எந்த கேள்வியுமே கண்ணன் கேட்கல. இப்போ இதைத்தான் சப்த சப்தச்ச சப்தச்சன்னு சாஸ்திரம் சொல்லும். ஒருத்தனிடத்துல அந்த பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டுனால் 21 தலைமுறைகளுக்கு புனாதி. அவன் அத்தனை பேருக்கும் புனிதன் 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 ஆக்கி விடுறாரோ இல்லையோ. அந்த ஒருத்தன் வேணுமே, பாபத்தை அந்த ஒருத்தர் வேணும் இல்லையோ. அந்த ஒருத்தர்னு இருந்தா ஒரு நல்ல செடி இருந்ததுன்னா அதனுடைய மனத்தை சுத்தி பரப்பும் இல்லையோ. இப்போ உடனே இப்போ இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் என்ன தெரியுமா யோசிப்போம்? சுவாமி, அந்த ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னீர்னா நாம் போய் அவர் பக்கத்து விட்ட விலை கொடுத்து வாங்கிடலாமேன்னுவா. ஆனால் அந்த ஒருத்தர் நாம இருக்க முயற்சி பண்ணணுங்கிறது தான் இப்போ பேச்சே. அந்த ஒருத்தர் யாரையோ நம்ம தேடின்னு போக முடியாது. அந்த ஒருத்தர் நாம இருக்கும். நீ சொல்கிற ஒருத்தர் நம்மாழ்வார்னா வேண்டாம், நம்மாழ்வாருக்கு பக்தனா இருக்கலாமே, திருவங்கியாழ்வார் பக்தனா இருக்கலாமே, துளி துளி அவா கிட்டக்கு போகலாமே. ஆமாம், பெருமாள் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாட வேண்டாம், இடுப்பில் வச்சுக்கிட்டுமே வேண்டாங்கிறமா. இப்போ நம்மாழ்வார தலையிலே வச்சுக்கிட்டோம், திருவங்கியாழ்வார தோளில் வச்சுக்கிட்டோம், அடியனை திருவடியில் வச்சுக்கிட்டோமே, இன்னும் திருப்தி. அவரை தோளில் வச்சிருந்தாலும் திருப்தி, தலையில வச்சிருந்தாலும் திருப்தி. தன்னிடத்துல வச்சுட்டு இருக்காராங்கிறதான கேள்வி. இப்போ அதுக்கு யாரையும் நாம பிடிச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையோ. ஆக ஞானத்தை வளர்த்துண்டு தனி மனிதன் ஓரொரு ஜீவனும் அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும். அது வளர வளரத்தான் சனாதன தர்மம். ஆனா நம்ம கூட்டு முயற்சியா ஏதோ பண்ணிடலாம் நினைச்சோம்னால் இந்த தர்மத்தை அதனாலதான் ரொம்ப பலகீனமா நம்ம நினைச்சுக்கிறோம். மற்ற பேர் பலவான்களா நினைக்கிறாள். என்ன அடிப்படையே வேறையாச்சே, அது வந்திருக்கிற வழிமுறையே வேற. அப்ப அது நன்னா இருக்கும் போல் இருக்கே சுவாமி. நான் ஒண்ணுமே பண்ணாத அங்க போயிருந்து அப்ப வலிமையா அங்க நினைச்சுக்கலாமேனால் நினைக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போயிடுமே, மோட்சம் போக முடியாதே. மோட்சம் போனது எனக்கு ஆசையே இல்லையேன்னா அதுதான் நல்லதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலையே. எது நமக்கு நல்லதோ அதை தெரிஞ்சுக்கணும். நல்லதை தெரிஞ்சுக்கிற சொல்லி கொடுக்குறவா காது கொடுக்கணும். அதை தெரிஞ்சின்ற பிற்பாடு அதன்படிக்கு நடக்கணும். சனாதன தர்மத்தில் எது ரொம்ப நல்லதோ அதுதான் பெரிய ஆபத்து. உனக்கு ஹிதத்தை யோசிக்க போறியா, பிரியத்தை யோசிக்க போறியான்னு கேட்பார்கள். ஹிதமா நடக்கிறதுன்னு சொன்னா நல்லதுன்னு அர்த்தம், பிரியமா நடக்கிறதுன்னா இனியதுன்னு அர்த்தம். நமக்கு இனியதா இருக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கணுங்கிற தேவையில்லை, நல்லதா இருக்கணும்லாம் இனியதா இருக்கணுங்கிற தேவையில்லை. நம்ம பல பேரும் இனியதை சொல்லி கொடுக்கலாம். இதை மாரீச்சன் ராவணனிடத்துல சொல்றார், விபீஷணன் ராவணனிடத்துல சொல்றார். சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. ஏ ராஜன், உனக்கு பிடிச்சபடி பேசிட்டு போறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். பிடிச்சதை பேச நான் வரல, உனக்கு நல்லதை பேசலான்னு வந்தேன். அது ஏத்துப்பியானா? ஏத்துக்கோ. பல பேருக்கு நல்லதுல புத்தி போகாது, பிடிச்சதுல புத்தி போகும். அதுவும் கர்மாதீனம். கர்மத்தினாலதான் அதை போல வாசனா ருச்சியினால அந்த அடிப்படையில போறது. ஒரு தனி மனிதன் முன்னேறணும், அவனுக்கு ஞானம் இருக்கணும், அவனுக்கு அனுஷ்டானம் இருக்கணும். இதன் படிக்குத்தான் நமக்கு நல்ல கூட்டா இருந்து சத்தம் போடுறதுனாலையோ வலிமையை காட்டிடுறதுனாலையோ பெருமாள் திரும்பி பார்க்க போறது இல்லை. 5 பேரை திரும்பி பார்த்தாரே, 100 பேரை பார்க்கலையே. அதுல இருந்தே தெரியறது சொல்லியோ. 5 பேர் காட்டுல இருக்கிறவாளை பார்க்கிறார், 100 பேர் நாட்டுல இருக்கிறவனை பார்க்க மாட்டேங்கிறார். எடக்கை வலக்கை தெரியாத கோபிகைகளை பார்க்கிறார், அதே பாண்டவர்களை பார்க்க மாட்டேங்கிறார். கௌரவாளோட ஒப்பிட்டு பார்க்கச்சே பாண்டவர்கள் வேணுங்கிறார். ஆனா கோபிகைகளோட ஒப்பிட்டு பார்க்கறச்சே அந்த பாண்டவர்கள் கூட 2ஆம் பட்சமா தான் கண்ணன் கண்ணுக்கு படுறா. ஏன் இந்த பாகுபாடு கண்ணனிடத்துல வருதுன்னால் அவனுக்கென்னு இருக்கிறோமாங்கிறதான் அவர் பார்க்கிறார். நமக்கென்னு இருக்க அவருக்கு நம்மளை பிடிக்கிறது இல்லை, அவருக்கு என்ன இருக்க அப்ப பிடிக்கிறது.
மனுஷனுக்கு இன்னொருத்தனுக்குன்னு இருக்கிறது அவ்வளவு சுலபமா? நடந்துடுமா? நமக்குன்னு இருக்கிறதுக்கு தான் நமக்கு தோணுமே தவிர, இதுதான் இந்த சனாதன தர்மத்தின் வலிமை, இதுதான் சனாதன தர்மத்தின் மேலெழுந்த வாரியான வலிமை இன்மை. அதனால இந்த பிரபல குற்றச்சாட்டுங்கிறதுக்காக தான் இப்போ சொன்னேன். மற்ற பேர்லாம் கூட்டமாக போய் காரியத்தை சாதிச்சுக்கிற பாருங்க. இவர்களுக்கு இத்தனை கூட்டம் இருந்தும் காதிக்க தெரியலையேனால் கூட்டமாக சாதிக்கிறத பற்றி இங்கே சொல்லவே இல்லையே. தனி மனுஷன் சாதிக்கிறத பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தனி மனுஷனும் பகவானை நம்பி சாதிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு, தான் சாதிச்சுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆரம்பிக்கச்சேவே நீ கர்த்தாவா இருக்காதே, கருவியாரு. இதுதான் உபனிஷத்துக்கு சொல்றது. கண்ணன் விஸ்வரூபம் எடுத்துட்டார். அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கோபவான் உக்ர ரூபா, இவ்வளவு உக்ரமான ரூபத்தோட தேவர் இருக்கிறேன், நீர் ஆறுனா அகம் காலோஸ்மி, இந்த மொத்தத்தையும் அழிக்க வந்திருக்கிற காலன் நான். அப்ப நாருன்னு அர்ஜுனன் கேட்கிறார். நிமித்த மாத்திர பவ சபசாச்சின்னு, நீ நிமித்தமா மட்டும் இரு, கருவியாரு. செய்ய போற கர்த்தா நான். கர்த்தா கையில நீ கருவியாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறச்சே, நாம கருவின்னு நினைச்சிருந்து காரியங்களை பண்ணணும் இல்லையோ. ஆனந்தமா இருக்கணுங்கிற ஆசை இருக்கா? கர்த்தா நினைச்சுன்னு பண்ணிடனா துக்கப்படுவோம், கருவின்னு நினைச்சுன்னு பண்ணிடனா ஆனந்தப்படுவோம். இது ரொம்ப சுலபமான பரீட்சை. நாம் ஒரு காரியத்தை பண்றோம், நான் தான் கர்த்தான்னால் அதற்குரிய மொத்த பொறுப்பும் தலையில விழுந்து போருமோ போராதுன்னு ஆயிடும். அதே கருவி நான் தெரிஞ்சுட்டோம்னால் அந்த பொறுப்பு நம்மதல்ல. பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காக நீர் பேசுறாரா சுவாமின்னா, பொறுப்பை நிஜமா நன்னா பண்ணக்கூடியவரிடத்துல ஒப்படைச்ச தெம்புல பேசுறேன், அவ்வளவுதான் சொல்றமே தவிர பொறுப்பை தட்டி கழிக்கிறது இல்லை. இது யாரால ஒரு காரியத்தை நன்னா நடத்த முடியுமோ அவரை தேடி பிடிச்சு அந்த பொறுப்பை கட்டுட்டேன்னால் அப்புறம் நான் நிம்மதியா தூங்கலாம் பாருங்க. எனக்கு ஒரு காரியம் ஒழுங்கா தெரியாது, ஆனாலும் அதை எடுத்து என் தலையில போட்டுனுட்டு, எனக்கு ஒழுங்கா அல்வா கலர தெரியாது வச்சுப்போமே, எனக்கு அக்காரடிச்சல் பண்ண தெரியாது, எப்படி வெள்ளத்துல பாகு வைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா பெருமாளுக்கு நல்ல அக்காரடிச்சல் தலையை பண்ணி சமர்ப்பிக்கணும்னு ஆசை. அப்ப யார் நன்னா பண்ணுவாளோ போகணும். சுவாமின்னு தேவரீரே எழுந்துள்ள வேண்டும், எனக்கு இது பண்ண தெரியாது, வாரும் இதோ பாலை வச்சுட்டேன், சர்க்கரை வச்சுட்டேன், வெள்ளப்பாக வச்சுட்டேன், நீர் பார்த்து நன்னா பண்ணி கொடு. அப்ப நீர் என்ன பண்ண போறீர்னா, பெருமாளுக்கு நைவேத்தியான அப்புறம் சாப்பிட போறேன், அதுதான் எனக்கு தெரியும் இப்போ. ஆனா உம்மை தேடி கண்டுபிடிச்சேனோ இல்லையோ, அதுதான் நான் பண்ண உருப்படியான காரியம். இப்போ யாருக்கு அக்காரடிச்சல ஒழுங்கா பண்ண தெரியும்னு தேடி கண்டுபிடிச்சுன்னு வந்தேனோ இல்லையோ, அதே போல என் கர்மங்களை யாருக்கு ஒழுங்கா ஒழிக்க தெரியும்னு நான் கண்டுபிடிச்சா போதும். ஒழிக்க வேண்டிய வேலையை நான் பண்ண வேண்டாம். இன்னார் தான் என் கர்மங்களை ஒழுங்கா ஒழிப்பார், அவர் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டேன்னு ஏத்துனுட்டோம்னால் அப்ப கர்மங்கள் தன்னடைய ஒழிஞ்சு போடும். ஆக அடிப்படையில் ஆத்மா பரமாத்மா, ஓரொரு ஜீவனுக்கு அந்த பரமாத்மாவோட அந்த சம்பந்தத்தினால முக்தி முக்தின்னு சொல்றது இது. ஆக ஞானம் வேணும், அனுஷ்டானம் வேணும். ஞானம் அனுஷ்டானம் இருந்ததுன்னா தான் சனாதன தர்மம் சித்திக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஞானம் நம்ம வளர்த்துக்கணும், என்ன அனுஷ்டானத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்ப ஞானம் எங்களுக்கெல்லாம் இல்லைன்றீரா? உமக்கு இல்லையா, எங்களுக்கு இல்லையா, யாருக்குமே ஞானம் இல்லையான்னா? ஞானம் இருக்கு, கடவுளை பத்தின அறிமுகம் இருக்கு, வேத சப்தத்தை பத்தின ஞானம் இருக்கு, ஆனா அதனுடைய அர்த்தமும் தாத்பரியமும் தெரியல. ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சப்தத்தை மட்டும் கிரகிச்சுட்டா போருமா? அந்த சப்தத்தினுடைய பொருளை கிரகிக்கணும் இல்லையோ. பல இடத்துல கோவில்ல சண்டை நடக்கிறது, அவர்கள் தானே சிறந்த ஆன்மீகவாதிகள். சபைகள்லையும் மடங்கள்லையும் சண்டை நடக்கிறது ஏன் சுவாமி? ஏன் அந்த மாதிரி நடக்கணும்? எங்களுக்கெல்லாம் சண்டை நடக்கிறதுன்னு புரியுது, ஏன்னா எங்களுக்கு சனாதன தர்மம் தெரியாது. அது தெரிஞ்சிருக்கிற மடாதிபதிகள், கோயிலார்கள், சன்னியாசிகள், பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷர்கள், உபன்யாசகர்கள், அப்ப அவர்களுக்குள்ளேயே சண்டை நடக்கிறதே. அவளுக்கெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தமானால் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வெவ்வேறு நிலையில தெரியும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன்னா புரிஞ்சு போயிடலாம். பாகவத புராணத்தினுடைய வைபவத்தை சொல்றது பாத்ம புராணம். அதனுடைய தொடக்கம் பாகவத கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 கதைகளை சொல்லிட்டு தான் சொல்லுவா. ஒன்று நாரதர் பக்தியை எழுப்பியிருந்த கதை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். ஞானம் வைராக்கியம்னு 2 குழந்தைகளுக்கு வயசாக போச்சு, பக்திக்கு வயசாக இருந்து நாரதர் எழுப்பினார். அது பக்தி பாகவதத்தினுடைய மகாத்மியன்னு பார்த்துருக்கீங்களோ இல்லையோ. அதே போல ஆத்மதேவர், துந்துலி, துந்துகாரி, கோகர்ணன் அப்படிங்கிறவருடைய கதை கேள்விப்பட்டிருப்பீள். ஆத்மதேவருக்கு துந்துலி மனைவி, ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை. அவர் வேணும்னு காட்டில் போய் ஒரு சன்னியாசியை பார்த்து புத்திர பாக்கியம் வேணும்னார். நீ இப்போ நன்னா இருக்கே, நாளை கஷ்டப்படுவே, வாண்டாம், பிள்ளையே பெற்றுக்காதே, விட்டுடு. அவர் நன்னா சொன்னார் முதல்ல. இல்லை இல்லை, எனக்கு பிள்ளை பிறந்தாத்தான் திருப்தியாக இருக்கும் போல் இருக்குது. சரி பரவாயில்லன்னு ஒரு பழம் கொடுத்தார். பழத்தை கொண்டு வந்து மனைவி இடத்துல கொடுத்தார். துந்திலி சாப்பிடணும் இல்லையோ, சாப்பிட்டா கர்ப்பம் தரிப்போம், கர்ப்பம் தெளிச்சா வீட்டு வேலை பார்க்க முடியாது, அப்போ யாரையான வேலைக்கு வைப்பா, அவள் சொத்தெல்லாம் திருடின்னு படுவோம், அதனால் வாண்டவே வேண்டாம், கைம்பெண்களும் மலடிகளும் தான் உலகத்தில் சிறந்தவான ஒரு முடிவு கொண்டுட்டா. அது அவளா பண்ணிட்ட முடிவு. இப்போ குழந்தை பெத்துண்டாலே நமக்கு ஆபத்து வேண்டான்னுட்டு
தன் கையில இருந்த பழத்தை போய் தொழுவத்தில் இருந்த மாட்டுக்கு கொடுத்துட்டா. மாட்டு பழத்தை சாப்பிட்டு ஆச்சரியமா கோகர்ணன் ஒரு குழந்தைய பெற்றது. அவனுக்கு மாட்டுக்காது. இந்த பெண் இன்னொருத்தனுடைய பிள்ளைய கடன் வாங்கிவிட்டு எனக்கு பிறந்த குழந்தை என்று கணவரிடத்துல சொல்லிவிட்டா. அந்த பிள்ளை இனிமேலும் இல்லை, அவ்வளவு கெட்ட சகவாசம், தீய நடத்து. அவனுக்கு தான் துந்துகாரின்னு பேர். தானும் கெட்டான், தாயாரையும் கெடுத்தான், மொத்த பேரையும் அழிச்சு விட்டான், பிடிச்சி கணத்தில் பிடிச்சி தள்ளிய விட்டுட்டான் தாயாரை. எல்லாருக்கும் பிராணப்படுத்து. கோகர்ணன் நன்னா வளர்றான், சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுட்டான். எங்கோ ஒரு நாள் ராத்திரி கிராமத்தில் படுத்துட்டு இருக்கான். அப்போ தட தட தடான்னு ஒரு சத்தம், எங்கேயோ சூறாவளி அடிக்கிற மாதிரி. யார் வந்து என்ன கூப்பிடுறான்னு ஒரு பிசாசன் இருக்கிறது. அவன் தான் இந்த துந்துகாரி. இவருடைய தகப்பனாருக்கு ஆத்மதேவருக்கு தான் அவர் பிறந்தார். இவர் அந்த வீட்டு தொழுவத்தில் இருந்த மாட்டுக்கு பிறந்திருக்காரோ இல்லையோ. அப்போ எதுக்கு நம்ம கூட பிறந்தவன் துந்துகாரி வந்திருக்கார்? நான் நீ போயிட்டேன்னு கேள்விப்பட்டு கயாசிராத்தம் கூட உனக்கு நான் பண்ணிவிட்டேனே, அப்படி நீ ஏன் பிசாச்சமாக அலைஞ்சுட்டு இருக்கே, உனக்கு இன்னும் விமோச்சனம் கிடைக்கலையா அப்படின்னு கோகர்ணன் துந்துகாரியை பார்த்து கேட்டார். நீ பண்ற ஒரு கயாசிராத்தத்துல போற பாப்பம்லாம் நான் பண்ணல, அதை விட நிறையா பாப்பம் பண்ணியிருக்கேன். நீ 7 நாள் பாகவத பாராயணம் பண்ணு, அப்பதான் எனக்கு இருக்கிற சாபம் போகும். சரின்னு அமர்ந்தான், செய்தான். அந்த பிசாச்சம் ஒரு பெரிய மூங்கில்ல போய் படிஞ்சிருந்தது. 7 கண்ணு மூங்கிலுக்கு இருந்தது. ஒரு நாள் பாராயணம் முடிஞ்ச உடனே ஒரு கண்ணு வெடிச்சது. 7ஆம் நாள் பாராயணம் முடிஞ்ச உடனே மூங்கில் வெடிச்சு சாப்ப விமோச்சனம். அது புறப்பட்டு போயிடுது. பல பேர் கேட்டுன்னு இருந்திருக்காளோ இல்லையோ. இந்த கேட்டுருந்தவள்லாம் போப்பரான்னு எதிர்பார்த்தான் கோகர்ணன். ஒத்துருமே போகலை. சூரிய தேவன் சனத்குமாராதிகள்லாம் வந்தா. அப்ப தன்னுடைய ஆதங்கத்தினால ஆசையோட தெரிஞ்சுக்கணும்னு கேட்டான். அந்த துந்துகாரி அவ்வளவு தீயவன். அவன் இந்த பாகவத புராணத்தை கேட்டு சாப விமோச்சனம் அடைந்து முக்தி அடைஞ்சுட்டான். இவெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணுமே பாப்பம் பண்ணாதவா, நன்னத்தான் இருக்கா, பிசாச்சங்களே இல்லை. ஆனா அவனை தவிர ஒத்தர் கூட இதை கேட்டு மோட்சத்துக்கே போலையே, ஏன்? இதுதான் எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு பகவானிடத்துல கேட்டான். அப்ப சனத்குமாரிடத்துல கேட்கிறான், சூரிய பகவானிடத்துல கேட்டா அவர் பதில் சொன்னார். சூரியன் பார்த்து சொல்றார், நீ என்ன லட்சியத்தோட சொன்ன? நீ சொன்னது உன்னுடைய கூட பிறந்தவனுக்கு கோகர்ணனுக்கு முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக. அவர்கள் என்ன லட்சியத்தோட கேட்கிறா? அதுல துந்துகாரி முக்தி அடையணும், விமோச்சனம் அடையணுங்கிற லட்சியத்தோட கேட்டிருக்கான். மற்ற யாரும் ஒன்றும் சம்சார விமோச்சனம் அடையணுங்கிற லட்சியத்தோட கேட்கலையே. நீ நல்லது படிக்கிற, காதார கேட்போன்னு வந்தா, காதார கேட்டா, பரப்பு போயிட்டா. அவளுக்கு ஒன்று முக்தி அடையணுன்ற லட்சியமே இல்லையே. அந்த லட்சியம் இருந்தாத்தானே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்ன பதில் சொன்னார். அப்ப இத்தனை பேருக்கு நான் பாகவதம் சொன்னதும் வீணான்னா, நான் வீணு சொல்ல வரல கோகர்ணா. ஆனா அது அவர்கள் பயனை எதிர்பார்க்கலையே. எந்த பயனை எதிர்பார்த்து அவா கேட்டாலோ அந்த பயன் தானே அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நாமே கூட சனாதன தர்மத்தில் இருக்கமே நினைச்சிருந்தோம்னால் அது இந்த பயனுக்காக இதுக்காக காதார கேட்கிறோம், அதை நாம பண்ண போறோம், பண்ணியத்தினால முக்தி இந்த மாதிரி பிரயோஜனம் கிடைக்க போறது என்கிற நம்பிக்கை நமக்கு வேணுமோ இல்லையோ. நம்ம எல்லாருக்கும் கடவுள்னா அறிமுகம் இருக்கு, வேதம்னா சப்தத்தினுடைய அறிமுகம் இருக்கு, இதிகாச புராணங்கள்ல அறிமுகம் இருக்கு. ஆனா அதற்கு உள்ள என்ன சொல்லப்பட்டதோ அதை புரிந்து கொண்டு நாம் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசையோடு அதை கடைப்பிடிக்கிறோமா, அதுதான் சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம எல்லாரும் திரும்ப அதை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நாமெல்லாம் பக்தர்களாக இருக்கும். எப்படி இருக்கும்? பெருமாள் சன்னதி கோவிலுக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு போயிட்டு வரோம். அப்பப்போ காலக்ஷேபம் நடந்ததுன்னா போய் கேட்குறோம், உபன்யாசம் நடந்தாலும் கேட்குறோம், வீட்டுக்கு திரும்பி போயிட்டோம். எப்போதுமே நம்ம மூக்ஷுவா ஆனந்தமாக இருக்குமா? யாரை கண்டு நம்ம பயப்படாத இருக்குமா? யாரும் நம்மளை பார்த்து பயப்படாத இருக்காளா? மான அவமானத்துக்கு கலங்காத இருக்குமா? வெஷாலோ வாழ்த்தினாலோ ரெண்டையும் சமமாக எடுத்துக்கிறோமா? ஏதோ தேகத்தினால சுகதுக்கம் வரத்தான் போறதுன்னு ஆயிடுத்தா? கோபத்தை அறவே ஒழிச்சுட்டோமா? கோபத்தினால ஒரு காரியம் நடக்காதுன்னு புரிஞ்சுட்டோமா? ஆத்ம குணங்கள் சமதமாதிகளை வளர்த்தோமா? சரீர தேவைகளை குறைச்சிருந்து ஆத்ம தேவையை வளர்த்துனுட்டோமா? இப்போ நான் இன்னும் இதே மாதிரி 8 காலவையும் கூட சொல்லலாம்னா என்ன ஆயிடும்? அப்ப இத்தையெல்லாம் பண்ணாதான் சனாதன தர்மமானால், ஆம், இதெல்லாம் வந்ததுன்னா தான் சனாதன தர்மம். இது வராத்தினாலதான் நம்ம பலகீனமா நினைக்கிறோம். அப்ப இதெல்லாம் நடக்காது சுவாமி, பலகீனமாவே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ண முடியுமானால் இருக்கவே முடியாது. இதை கூட்ட சேர்த்து பார்க்க மட்டும் கவலைப்படுறாப்புல இருக்குமே தவிர ஒன்னொன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண கண்ணன் அதைத்தான் சொல்றார். ஒரு ஜீவனும் தனக்கு வேண்டியதை நன்னா பண்ணிப்பான் அர்ஜுனா. யாரும் தனக்கு நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சா பண்ணாத போயிட மாட்டா. என்ன, அந்த நல்லத்தை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். புரிஞ்சு படுத்துன்னா தானே பண்ணுவான். எனக்கு பாகக்காய் நல்லது, வேப்பங்கொழுந்து நல்லதுன்னு சொன்னா, அட 10 வயசுல கேட்டுக்கல, 50 வயசுல கேட்டுக்கிறேன்னு இல்லையோ. அப்போ வேணா சாப்பிடாத இருந்திருப்பேன், இன்னைக்கும் சாப்பிடலன்னா நானா முட்டாள்னு அர்த்தம். அப்போ ஒன்று போனா போறதே, அந்த 40 வருஷனால ஒன்றா இட போறது இல்லை. இப்போ 50 வயசுக்கான புரிஞ்சிட்டோமோ இல்லையோ. எப்போதும் புரிஞ்சிக்காத போறதை விட இப்போதாவது புரிந்து கொண்டு செய்யணுங்கிறது முக்கியம்.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போதும் புரிஞ்சுக்காத போறதை விட இப்போதாவது புரிந்து கொண்டு செய்யணுங்கிறது முக்கியம். ஒன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம். இப்ப நான் சொன்ன மொத்த பட்டியலையும் உடனே நாளை கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு அனைத்தையும் ஒரு சேர பண்ணணும் என்று சொன்னா நீங்க கட்டப்படுறதோ சொணங்கிறதோ வாஸ்தவம். ஆனா கண்ணன் சொல்றது ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். இது முக்கியமான ஸ்லோகம். ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய, நான் சொல்லியிருக்கிற இந்த தர்மத்தை ஸ்வல்பமேனும் ஒரு துளியேனும் சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாபியவச்சேத்சி சத்தியான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்தேன பிரமதிதவ்யம் தேவபிதிருகாரியாபியாம் ந பிரமதிதவ்யம் மாதேவோ பவ பிதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகம் சுச்சரித்தானி தானி துவயோபாஸ்யானி. நீண்ட உபனிஷத்து உபதேசிக்கிறது. ஒரு ஆச்சாரியத்தில் இவன் படிச்சு முடிச்சுட்டு கிளம்பும் போது இதன்படி நடந்துக்கோன்னு பட்டியல். புள்ள திகைச்சே போயிட்டான். இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன், இத்தனையெல்லாம் பண்ணுன்னா நடக்க போறதான்னா நீ அதெல்லாம் கவலைப்படாதே. முதல்ல ஒன்று சொன்னேன் பார், அதை பண்ண ஆரம்பி. போருமான்னா பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் போருமா போராதான் நீ முடிவு பண்ணாதே. நான் சொன்ன தர்மத்துல முதல் தர்மத்தை நீ பண்ண ஆரம்பி. தானே அது அடுத்த தர்மத்துக்கு கொண்டு போய் விடும். தானே அது அடுத்த தர்மத்துக்கு கொண்டு போய் விடும். தொடக்கத்தை நீ பண்ணு. சத்தியம் வதான்னு முதல் தர்மம் சொன்னேன்னு இல்லையோ, இனிமே சத்தியம்தான் பேச போறேன்னு வச்சுக்கோ. அது தானே தர்மஞ்சரால கொண்டு போய் விட்டுடும். அது தானே தேவபித்திரு காரியத்துல கொண்டு போய் விட்டுடும். அது தானே ஆச்சாரியனை உபாசிக்கிறதுல கொண்டு போய் விட்டுடும். இந்த தர்மத்தின் பெருமையே வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறதுக்கு திருமலையில போய் ஒரு வரிசையில நின்றுட்டோம்னால் நம்ம நகரவே வேண்டாம், நம்ம நகத்தின்னு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்திடுவா பாருங்க. அதை போலத்தான் அங்க அப்படி அப்படி இங்கே ஒரு அரை உள்ளு கட்டி வச்சிருக்கா, ஒரு உள்ளு கட்டி வச்சிருக்கா, உள்ளு கட்டி வச்சிருக்கா. முதல் உள்ளுக்குள்ள நான் போய் உட்காந்துச்சுன்னா போறோம், வெளியிலையும் வர முடியாது, அந்த வரிசையில தான் போயாகணும். நான் நகரலைன்னா கூட நம்மளை தள்ளிண்டு கொண்டு போய் நிறுத்திடுவா. ஆனா அந்த முதல் உள்ளுக்குள்ள போய் உட்கார வேண்டியது மட்டும் என் கடமை. அதை போல இந்த சனாதன தர்மத்தில் முதல்ல ஒன்று சொல்றதோ இல்லையோ, அந்த ஏதோ ஒண்ணு நமக்கு எது முடியும்னு தோன்றதோ. இப்ப சொன்னா 50மா முடியாது படும், ஏதானு ஒண்ணு இப்பவே பண்ணிட்டு தானே இருப்போம். ஏதானு ஒண்ணு என்ன அது புரிஞ்சுக்காத பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒன்றை நாம நல்ல எண்ணத்தோட உறுதியோட பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டால் அதை அடுத்து 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 கொண்டு போய் விட்டுடும். ஆக தனித்தனியாய் ஒருத்தொருத்தரும் மலர மலர சமூகம் மலருகிறது. இது இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை. அப்ப ஒரு ஆத்மாவும் தன் ஞானத்தையும் அனுஷ்டித்தானத்தையும் வளர்த்துக்காமல் கூட்டா நாம பிரபலமா இருக்கோம் வலிமையா இருக்கோம் நீங்க காட்டவே முடியாது. இப்ப கூட்டா இருந்தா கூட இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கோம் இல்லையோ, ஏதான ஒண்ணு இந்த சனாதன தர்மத்துக்கு விரோதமா வாசல்ல நடக்கிறது. ஆகவே அப்படியே நீங்க வாங்கோ, இங்கதான் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்கல, அப்படியே வாங்க நம்ம போறோம்னு சொன்னால் நல்ல வேளை சுவாமி 8 கதவு இருக்கு அப்படின்னு விடுவா. 8 கதவு இருக்குன்னு எந்த பக்கம் சத்தம் வந்தது அப்படின்னு கேட்டுப்போம். அடுத்த பக்கத்துல சிட்டாக ஆறுமே இங்க இருக்கவே மாட்டான். எல்லாரும் பரட்டுப்படுவோம் இல்லையோ. ஏன் நடக்கலை? இத்தனை சனாதன தர்மத்தை பத்தி பேசியிருந்தேன்னா அது வராது. திரும்ப அதுக்கு தான் சொல்றேன், அது வரணும்னு என் கேட்கவே இல்லை. நான் இப்ப சொல்ற தயவு செய்து நன்னா புரிஞ்சுக்கணும். அதை போல நீங்க எல்லாரும் இருந்து போடுறதுக்கு தயாரா இருக்கணும், போராட தயாரா இருக்கணும்னு என் சொல்லவே முடியாது. ஏன் முடியாதுன்னு எனக்கு ஆசைப்பட்டா கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அடிப்படையில் இது செய்யப்படவில்லை. இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இதோ நேரம் நம்ம வீட்டுக்கு போறோம், இன்னைக்கு சாயங்காலம் 1008 காயத்ரி பண்றேன், கார்த்தால எழுந்து 4 மணிக்கு எழுந்து தீர்த்தமாடிட்டு பட்னி கிடந்து பகவான்கிட்ட பிரார்த்தித்து அவர் இந்த வம்ப ஓய வைக்கிற வரைக்கும் நான் நாளை பகல் போஜனம் பண்ண போறதில்லை என்று இங்க இருக்கிறவா 4 பேர் சொல்லி பார்க்கட்டும். நாளை பகலுக்குள்ள அந்த ஆபத்து தீர்ந்து போடும். இப்படித்தான் இது வளர்க்கப்பட்டிருக்கே தவிர, அதனாலதான் அந்த நாள்ல இருந்து இன்னும் ஜாகிரதையா இருக்கு. இது வெறும் கூட்டா மட்டும் இருந்ததுன்னா ஓங்கி கூட்டத்தை ஒரு போட்டு போட்டா முடிஞ்சே போயிடுமே சம்பிரதாயமே அதோட. ஆனா ஒரே ஒரு ஜீவாத்மா மிச்சம் இருந்தா கூட இந்த சம்பிரதாயம் அழியாது. அதுதான் இதன் பெருமை. ஏன்னா இந்த ஒத்தருக்காக சனாதன தர்மத்தை பகவான் காப்பாத்தியானும். ஒரு கூட்டின் அடிப்படையில் இருந்தா கூட்டமா ஒரு இடத்துல கோஷம் போட்டு இருக்கிறச்சே, திடீர்னு கொத்தா எடுத்துன்னு போய் எங்கேயோ ஒரு தீப கர்ப்பத்துல விட்டுட்டோன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒத்துருமே இருக்க மாட்டாளே. ஆனா அந்த கூட்டத்துல ஒத்தனே ஒருத்தன் மிச்சம் இருந்தா கூட சனாதன தர்மத்தில் வளரும் 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 மீண்டும் வளரும். அதனால அதை நாம வளர்த்துக்க பார்க்கணும். ஞானத்தை தனி மனுஷன் வளர்த்துக்கணும், தர்மத்தை நாம வளர்த்துக்கணும், அனுஷ்டானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சம்பிரதாயம்ங்கிறதை நாமும் புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பக்கத்துல எதிரே யாரா இருந்தாலும் எடுத்து சொல்லணும். இப்ப 3 கோணத்திலேருந்து பார்ப்போம். இந்த சனாதன தர்மம்ங்கிறது பழமை வாய்ந்ததா, சரித்திரத்தின்படி வரலாறு படி மிகவும் பழையதா இருக்கணும்.
அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ யார் எழுதினவா கேட்டாலும் இந்த மதத்துக்கு இத்தனை ஆயிரம் வருஷம், இந்த மதத்துக்கு இத்தனை ஆயிரம் வருஷம். ஆனால் இருக்கிறதுலே அது எத்தனை ஆயிரம்னு எங்களுக்கு சரியா சொல்ல தெரியாட்டா கூட, அனாதியா அப்படி சொல்லாட்டா கூட, இருக்கிற மதங்கள் அனைத்தை விட பழைய மதம் சனாதன தர்மம். இதை மொத்த மதஸ்தர்களே ஒத்துணுடுவா. அப்ப இருக்கிறதுலேயே எப்ப புராதனமானது, இருக்கிறதுலேயே பழையதுங்கிறது சந்தேகத்துக்கிடமெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது நிரூபிக்கப்பட்டாச்சுன்னுட்டால் அது முதல் பெருமை. சனாதன தர்மம் தான் இருக்கிறதுலேயே பழமையான மதம். பழமையான மதமா இருந்ததுக்காக பூர்வ சுவாமி, எனக்கு தெரிஞ்சு என் வீட்டு வாசல்ல ஒரு கல்லு கண் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றி கிடக்குது. நான் பிறந்த நாள்லேருந்து அந்த கல்லை பார்த்துருக்கேன். எங்க அப்பாட்ட கேட்டிருக்கேன், அவர் பிறந்த நாள்லேருந்து அந்த கல்லை பார்த்துருக்காரா. அவ அப்பாட்ட கேட்கச்சே கூட எங்க தாத்தா கூட அந்த கல்லை பார்த்துருக்கேன்னார். அப்போ ரொம்ப பழமையான கல்லு தான். அந்த கல்லு பழமையா இருக்கிறதுனால ஏதாவது பெருமை உண்டான்னு. இப்போ பழமையா இருந்தா மட்டுமே போராது, ஆனா அது அறிவுபூர்வமா ஸ்தாபிக்கப்பட முடியணும். நியாயசாஸ்திரம் தர்க்க சாஸ்திரத்தின்படி இது சரியானது, இதனுடைய கொள்கைகள் உண்மையானது அப்படின்னு நம்மால ஸ்தாபிக்க முடியுமோ இல்லையோ, அது சனாதன தர்மத்தில் முடியறதே. ஏன்னா மற்ற எதுல நீங்க தேடி போய் பார்த்தாலும் இந்த பிறவி நான் ஏன் இப்படி எடுத்திருக்கேங்கிறதுக்கு பதில் கிடையாது. நான் ஏன் இவரா இருக்கேன், நான் ஏன் அவரா இல்லை, நான் ஏன் உயரமா இருக்கேன், நான் ஏன் துன்பப்படுறேன், நான் ஏன் நல்லது பண்ணாலும் துன்பப்படுறேன், இந்த மொத்த கேள்விகளுக்கும் விடை வேணும் இல்லையோ. இதுதானே அறிவுபூர்வமான ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்கு விடைகள் அத்தனையும் இந்த சனாதன தர்மத்தில் உள்ளது. அப்ப சரித்திரப்படி வரலாறுப்படி லட்சோபலட்சம் ஆண்டுகள், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, எத்தனை லட்சம் ஆண்டுகளோ அத்தனை பழமை. பழமைன்னாலே பெருமை. ரெண்டாவது, பழமைங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அத்தனையும் தர்க்க ரீதியா ஸ்தாபிக்கிறதுக்கு முடியும். எந்த கேள்விக்கும் பதில் உள்ளது. ரெண்டாவது பெருமை. பழமையா இருக்கட்டும், தர்க்க ரீதியா இருக்கட்டும், சமுதாயத்துக்கு ஒத்து வரணுமே சுவாமி. அப்பதானே ஒரு மதத்தை ஏத்துக்க முடியும்னா நிச்சயமா ஒத்து வருமே. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஏத்துக்கிறது, தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை ஒத்துக்கிறது, யாரோட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றது, யார் எனக்கு துன்பம் கொடுத்தாலும் நல்லது பண்ணுங்கிறது, ஹிம்சிக்கவே கூடாதுங்கிறதே முதல் பெருமை. பாருங்க, இந்த மதத்தினுடைய பெருமை ஒத்தரி ஹிம்சிக்க கூடாது. எவ்வளவு தூரம்? மனசாலும் மொழியாலும் மெய்யாலும் மனோவாக்காயங்களான முக்கரணங்களினாலும் ஒத்தரி ஹிம்சிக்க கூடாது. நஹிம்சாத் சர்வா பூதானி அஹிம்சா பரமோ தர்மஹா. இது இதன் அடிப்படை. நீ அப்படி ஹிம்சித்தாலும் நீ தாங்கிக்கோ. ஏதானு தப்பு நடந்தா உன்னுடைய குற்றம்னு எடுத்துக்கொள். யாரும் எப்படியும் இருப்பார்கள், அவர்களை மாற்றுவது ஒன்னால் இயலாது. நீ ஒன்ன திருத்திக்கோ என்ன தனி மனித ஒழுக்கத்தை பத்தி சொல்றது எவ்வளவு தூரம் சமுதாயத்துக்கு ஏத்ததா இருக்கு. ஜனநாயகத்தை பத்தி பேசும், ஒத்தர் தான் சொல்றபடி கேட்கணும்னு சொல்லவே சொல்லாது. இந்த ஒரே மதம் தானே ஒத்தர் கண்டுபிடிக்காத மதம். மற்ற லோகத்தில் இருக்கிற எந்த மதத்தை எடுத்துட்டினாலும் ஒருத்தர் பேர்ல இயங்குகிற மதம் தானே. இன்னார் தான் இந்த மதத்தை கண்டுபிடிச்சா, அவர் தான் போதிச்சாரு, மற்ற எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இந்த ஒரே சம்பிரதாயத்துல மட்டும்தான் ஒருத்தர்னு கையே காட்ட மாட்டோம்.